அனைவருக்கும் வணக்கம். நடிகர் அஜித் அவர்களுடைய தாயார் இப்பொழுது காலமாயிருக்காங்க. அவங்களுடைய இறுதி சடங்கிற்கு விஜய் அவர்கள் நேராக போயிருக்காரு. போகிறப்போ கூட யாரை கூட்டிகிட்டு போயிருக்காரு தெரியுமா? நடிகை த்ரிஷாவை. இந்த காணொலியை பாருங்க. விஜய் அவர்கள் வராரா, பின்னாடி பாருங்க யார் நிற்கிறாங்கன்னு. ஐயோ ஐயா, இதை எடுத்து வேற கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். ஏன்னா இது தளபதி மீட் பண்ணுறாங்க, பின்னாடி பாருங்க அண்ணி நிற்கிறாங்க, ஐ சூப்பர் அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஒரு கூட்டம், தற்குறி கூட்டம். இதில் பாதி அணில் குஞ்சுகள் த்ரிஷாமணி பின்னாடி நிற்கிறது வந்து ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏல வேற எடிட் பண்ணி அவங்கள மட்டும் தூக்கிட்டு விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் நிற்கக்கூடிய புகைப்படத்தை மட்டும் ஷேர் பண்ணுறானுங்க. ஏல எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறானுங்க. அந்த லட்சணத்தில் அப்போ கேவலமாக இருக்குல்ல, அப்போ இதை எதிர்த்து அப்போ பேசுங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? இவரை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க? அதுதானே புரியல எங்களுக்கு. கேவலமாக இருக்குது அப்படின்னா எதுக்கு அதுக்குள்ளே இருக்கீங்க? பரவாயில்ல, ஆனால் இந்த நடிகை இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து போட்டு அண்ணின்னு சொல்லக்கூடிய டேஸுகளுக்கு மத்தியில் அந்த பிரபல நடிகையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபயர் விடுறானுங்க பாருங்க, அவனுங்களை நம்ம பாராட்டலாம். குட் இம்ப்ரூவ்மெண்ட்ரா தற்குறிகளா. அதில் வேற அந்த மணி சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த பிரபல நடிகை. அங்கே என்ன கல்யாணமாக நடக்குது? ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சோகமான ஒரு நிகழ்வில் போய் நின்றுக்கிட்டு சிரிக்கிறாங்க. சிரிக்கிறான்டான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே போயிட்டு. ஐயோ, இவங்களெல்லாம் என்னங்க சொல்கிறது? இப்படி விஜய் அவர்கள் போனது திட்டமிட்டே பண்ணுறாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்வி தான் எழும்புது. ஏன்னா ஒரு துக்க வீட்டுக்கு போகிறப்போ கூட இப்படி போகணும்னு என்ன அவசியம் இருக்குது? 2 பேர் சேர்ந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ மக்களுக்கு சொல்ல வர்றாரு, நாங்கள் இதுதான் அஃபிஷியல், நான் வந்து அஃபிஷியலாகவே சீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத முதலமைச்சர் வந்து சொல்ல வராரா இன்டைரக்டாக மக்களுக்கு? என்னத்த சொல்கிறது? தமிழ்நாடு பூரா கொலையும் கொள்ளையும் பாலியல் வன்புணர்வு சம்பவங்களும் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது, தொடர் கதையாக இருக்குது. ஆனால் இவர் பாருங்கள், ஒரு துக்க வீட்டுக்கு போகிறப்போ கூட பக்கத்தில் யாரை கூட்டிகிட்டு போகிறாருன்னு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு வாக்களிச்சிங்களே மக்களே. அதுமாரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை தான் கேட்குறேன், வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிறீங்க நீங்களா? இப்படி இவர் போகிறது இது எத்தனை பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? முதல்ல நம்ம அண்ணனே இப்படி பண்ணுறாரு, நம்மளும் இதே மாதிரி அஃபிஷியலாக லீகலாக டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்க கூட சுற்றுவோம் இப்படின்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எத்தனை குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் இதனால். இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தாவேக காரணங்கள்லாம் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் காய்ஸ் அப்படின்ட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருக்கும். ஆனால் அவங்க ஆதரிக்கக்கூடிய தலைவரே தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ்ன்றானுங்க. என்னங்கடா இது? ஏன்டா இவ்வளோ ஹிப்போக்ரைட்டாக இருக்கீங்க? இந்த கேடுகட்ட செயலையெல்லாம் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் பெரிய ஆள், உச்ச நடிகர், 200 கோடி சம்பளம், இப்போ முதலமைச்சர், இதெல்லாம் என்னமோ அப்படியே ரொம்ப நார்மலாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா நார்மலாக தாங்க பார்க்குறாங்க உண்மையாலுமே. நீங்கள் அந்த காணொலியோடைய ஒரிஜினல் ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே வீடியோ எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்களை அதில் ஃப்ரெண்டில் நிற்க வச்சு, ஆனால் குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் அவங்க வர்றது மட்டும் மறைச்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க நிற்க வைக்கிறாங்க. விஜய் அவர்களை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை பண்ண முடியல முழுமையாக. அதனால நடிகை அவர்களும் கவர் ஆகுறாங்க அந்த இடத்துல. குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை, குற்ற உணர்ச்சி கூட விஜய் அவர்களுக்கோ அந்த நடிகைக்கோ இல்லைன்றது தான் மிகப்பெரிய வருத்தமே. அந்த காணொலி லைட்டாக பார்த்துருங்க. குழந்தைங்க வந்து தவறான வழியில் போவாங்க, இதை பார்த்து தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்ற எண்ணம் இந்த முதலமைச்சருக்கு சுத்தமாக இல்லை. முதலமைச்சர்ன்ற இடத்துல இவர் இருக்கிறதுக்கு துளியும் தகுதி இல்லாத ஒருத்தராக தான் இவர் இருக்கார். அது போக அந்த பிரபல நடிகை, இவங்களுக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, யார் எப்படி குட்டிச்சவராக போனால் என்ன, அப்படியே வந்து நிற்கிறாங்க. கால கொடுமை. இதெல்லாம் நார்மலாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க. கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே. நம்ம சமூகம் பின்பற்றவே கூடாது அப்படின்னா இந்த 2 பேரை எக்ஸாம்பிள் காட்டலாம். இந்த 2 பேரையும் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணிடுறாங்கப்பான்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள் காட்டணும்னா இவங்க 2 பேரை காட்டலாம். ஆனால் நம்ம மக்கள்லாம் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இதை பார்க்குறத போய் உறுத்த வேண்டாமா? அது அவங்க பர்சனல்னு சொல்லிட்டு எப்படி கடந்து போக மனசு வருது உங்களுக்கு? இதே இது திமுகவை சேர்ந்தவர்கள் இப்படி இருந்தாக்க பர்சனல்னு கடந்து போயிடுவீங்களா எல்லாருமே? இல்லை, எனக்கு புரியல. இதில் வேற வெக்கமே இல்லாமல் சில தற்குறி அணில்கள் இது வந்து தங்கச்சி மாதிரி, தங்கச்சி கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்றானுங்க.
அடே என்ன நடக்குதுன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுதுடா எல்லாருக்கும். ஏன்டா இப்படி முட்டு கொடுக்குறீங்க தற்குறிகளா? அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி சாயம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இதே காவி சாயத்தை திருவள்ளுவருக்கு அடித்தாங்க. அந்த நேரத்தில் திமுக கடுமையாக எதிர்த்துச்சு. எதிர்வினை பயங்கரமாக இருந்துச்சு அந்த நேரங்களில். இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசு எந்த வகையிலையுமே எதிர்க்கலைங்க. ஒரு கண்டனம் கூட இல்லைங்க காவி சாயம் திருவள்ளுவருக்கு பூசுறதை எதிர்த்து. தமிழ்நாடு அரசு ஜனவரி மாதத்தில் தான் திருவள்ளுவர் நாளை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வைகாசி அனுசம் திருவள்ளுவர் நாள்னு புதுசாக ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உருட்டு புதுசாக எங்கேருந்து வந்துச்சுன்னு புரிய மாட்டேங்குது. தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட வேண்டியதை கடைசியில் பாடுறாங்க. திருவள்ளுவர் நாள் ஜனவரி மாதம் தான் கொண்டாடணும், ஆனால் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். இதே மாதிரி தான் திமுக ஆட்சியில் இருந்த ஆளுநர் ரன்னிங் ரவி இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு அப்போவே திமுக அரசு அதை கண்டிச்சிச்சு. ஆனால் இப்போது தாவேக அரசு இதை கண்டிக்கவே மாட்டேங்குதுங்க. சங்கிகள் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சங்கிகள் ஷேர் பண்ணக்கூடிய போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரை ஷேர் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு போஸ்ட்டில் அப்படின்னா காவி ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணுவாங்க, நார்மலாக ஷேர் பண்ண மாட்டாங்க. அவர் மேலே காவி சாயம் பூசுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க சங்கிகள். இதை எதிர்த்து விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. இதுக்கு தாவேக காரணங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ இதே மாதிரி நடந்துச்சிங்க பாருங்க, ஆஹான்னு கொண்டாடுறோம். பைத்தியக்காரனெல்லாம் இருக்கானுங்க, பைத்தியக்காரனு. திமுக ஆட்சியிலையும் நடக்க தான் செஞ்சிச்சு, ஆனால் திமுக அதை வன்மையாக கண்டிச்சுது. தாவேக ஏன் கண்டிக்கலைன்றது தான் இங்கே இருக்கிற கேள்வியே. கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை. திமுக ஆட்சியில் அது நடக்கலையா இது நடக்கலையான்னு எல்லா விஷயத்தையும் தூக்கிட்டு வரானுங்க. திமுக ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு தக்க நடவடிக்கையை திமுக அரசோ திமுக கட்சியோ பக்காவாக எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா விவகாரத்துலையுமே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திமுக அதுக்கான நடவடிக்கையை எடுத்துச்சு. எந்த இடத்துலையுமே திமுக சும்மா இருக்கலை. ஆனால் தாவேக அரசு எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம்னு கையை நீட்டுறது, இல்லைனா திமுக ஆட்சியில் எதுவும் நடக்கலையான்னு கேள்வி கேட்குறது, இப்படி முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆக்சுவலாக என்ன பண்ணணுமோ, என்ன அரசியல் பண்ணணுமோ, என்ன சொல்யூஷனோ அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்படி அடுத்தவனை கை காட்டிக்கிட்டே இருக்கிறவன் இருக்கான்ல, அவன் உருப்படவே மாட்டான்னு சொல்லுவாங்க எப்போவுமே. ஏற்கனவே விளங்காமல் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் மேற்கொண்டு விளங்காமலே 5 வருஷமும் தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாவேக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் திமுக 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 பைத்தியம் முடிச்சு போய் திரியிறானுங்க பைத்தியக்காரனுங்க. தாவேக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பாஜக சைலண்ட் மோட்லேயே இருக்காங்க. நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. தாவேகவும் சைலண்ட் மோட்ல தான் இருக்கு, பாஜகவும் சைலண்ட் மோட்ல இருக்கு. எதையுமே எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஜாலியாக இருக்காங்கங்க பாஜக காரங்க. கொண்டாடுனாங்க லிட்ரலி. விஜய் முதலமைச்சராக போகிறார், ஐய் ஜாலி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்போனா தாவேக என்ன மாதிரியான அரசியலை தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கற்பனை பண்ணிக்கோங்க. ஆகவே சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் தான் டீப் ஸ்லீப் மோட்டில் இருக்கார் முதலமைச்சர்னு பார்த்தா, கொள்கை எதிரிகள் இப்படி வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க. இந்த விவகாரத்திலையும் எதிர்த்து பேசுறதுக்கு வக்கில்லாமல் இருக்கார் இந்த முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு பொம்மை முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.